டார்லிங், ஆன்ட்டி அங்கிள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆன்ட்டி அங்கிள் வந்து இன்னைக்கு பார்க்கட்டுமா? இன்னைக்கே வரேன்னு சொல்ற. சரி வா, வந்து எதுக்கும் அவங்கள பாரு, பார்த்து பேசினா தானே எல்லாம் சரியாகும். ஆமாம், இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு வர்றது? சாரியா இல்லை சுடிதாரா? அது உன் விருப்பம் டார்லிங், அதெல்லாம் நான் எதுவுமே கேட்க போறது இல்ல. நீ மாடல் ட்ரெஸ்ல வந்தா கூட எனக்கு ஓகே தான். ஆனா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்றது ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ரொம்ப நம்ம என்ன சொல்றது, நார்மலா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கணும். ரொம்ப மாடல் ரிச் அந்த மாதிரிலாம் காட்டிட்டோம்னா அவங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருவாங்க. இப்படி சொல்கிறீங்களா? சரி, இப்போ நான் உங்கள் கூட வரட்டுமா, இல்லை நான் தனியாக வரட்டுமா? இல்ல இல்ல, என் கூட வர வேணாம். நீ தனியாவே போய் பாரு சரியா, நான் இல்லாத டைம் போய் பாரு. அப்பதான் உன்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தீங்கன்னா நல்லபடியா பேசு, நல்லா பேசு சரியா. அதுதான் டார்லிங், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பேசுறது, எப்படி பேசுறதுனால தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நம்மளோட கேரக்டர் விட்டுட்டு வேறு கேரக்டருக்கு நடிக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பேசுறது, எது பேசுறதுனால தெரியல. ஆன்ட்டி அங்கிளுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டார்லிங், நீ என்ன வேணா வாங்கிட்டு போ சரியா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா வந்துட்டு அவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி நீ எதுவும் வாங்கிட்டு போயிடாத சரியா. என்ன டார்லிங்க, வாங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வாங்கிட்டு போகாதுன்னு சொல்கிறீங்க. மனசை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நான் என்ன வாங்கிட்டு போக போகிறேன்? இல்ல மதி, முன்கூட்டியே நான் சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறீங்க ஆன்ட்டி அங்கிள் வந்த வாட்டி. ஆமா, ஏன் வீட்டில் இங்கே நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்க? அன்னைக்கு சரி அவங்கள பார்க்க வந்தனால நான் சொன்னேன். இன்னைக்கே இப்படி இருக்க, என் பொண்டாட்டி இப்படி இருக்கலாமா? தேவதை மாதிரி இருக்க வேணாம். சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என் புருஷன் மட்டும் இந்த ஊரில் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் மட்டும் இவ்வளோ நார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்காதா? அதனால் இல்லை டார்லிங், நான் வீட்டில் தானே இருக்கேன். சரி, எப்படி ஆன்ட்டி அங்கிளை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. டார்லிங், நம்ம இப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கணும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால். கண்டிப்பா மதி, அதுக்கு தான் நானும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணிடணும். ஆமாம் டார்லிங், என்னால் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. நம்ம தான் கல்யாணமே ஆகிடுச்சு, ஆனால் வந்து நம்ம பிரிஞ்சிருக்கோம். என்ன சொல்கிறது, இதுதான் நம்மளோட விதியா? ஏச்சி, என்ன நீ வேற இந்த மாதிரிலாம் பேசுற? அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்க உன் புருஷனுக்கு ஒரு முத்தம் கொடு பார்க்கலாம். சி போங்க டார்லிங், எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. எது வெக்கமா இருக்கா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருச்சு தெரியும் தானே? தெரியும் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. அது நைட்டில் ஏதோ நடந்துருச்சு. சரி, பகல்ல ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? சீச்சி, பேட் பாய். அப்பா, என்ன ஒரு கிக்கு, செம்ம கிக்கு போ. சரி, நான் வரல, நீ போய் டாடி மம்மி போய் பாரு. முதல்ல ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போவோம். ஓகே டார்லிங், நான் போயிட்டு வந்துடுறேன். டார்லிங், இன்னைக்கு நைட்டு நீங்கள் இங்கே வந்து படுத்துக்கிறீங்களா? எனக்கு பயமாக இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு. ஓகே ஓகே, நான் ஏதாவது சொல்லிட்டு மீட்டிங்கில் வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நான் வந்த வாட்டி இன்னைக்கு நமக்கு ஜிகு ஜிகா சரியா? அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம், போங்க. பரவாயில்ல, என் அக்கா பொண்ணு ஏதோ கஷ்டப்படுவாளோ என்னமோ நினச்சேன். எல்லாரும் பெரிய வசதியான வீடு தான், பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பையன் தான் சொல்லி சொன்னாங்க. நல்ல பெரிய வீட்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காளாட்டுக்கு. நல்லா இருந்தா சரிதான். இது வந்து அனுவோட மாமா தானே? தம்பி வாப்பா, வா வா உள்ள வா. இவங்க யாருன்னு தெரியலையே. அம்மா வரம்மா. தம்பி வாப்பா, உட்காரு. டீ காஃபி தான் சாப்பிட்றியா? அம்மா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. தெரியாம எப்படிப்பா வந்த? தெரியலையே என்னைய? ஆனால் ஒன்றே எனக்கு நல்லா தெரியும். சரி, இது யார் வீடுன்னு நீங்கள் வந்தீங்க? அம்மா, எங்கள் அக்கா பொண்ணு அனு, அவங்க வீடு தானே இது? ஆமாம் கண்ணு, நான் அனுவோட மாமியார் தான். நான் தான் அன்னைக்கு உங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தேன்ல, அதனால உன்னை எனக்கு தெரியும். ஆனால் என்னையும் உனக்கு தெரியாது. ஐயோ அம்மா, சாரிம்மா, எனக்கு தெரியாதுல்ல, எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா. அனு இருக்காளா? நான் அவளை பார்க்கலான்ட்டு தான் வந்தேன்ம்மா. அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை கண்ணு, இதில் என்ன, எனக்கு என்ன பிரச்சனை? நீ உங்கள் அக்கா பொண்ணை பார்க்க வந்திருக்க, எனக்கு என்ன பிரச்சனை சொல்லு பார்க்கலாம். நீ உட்காரு, நான் உனக்கு டீ காஃபி எடுத்துகிட்டு வரேன். அனு, அனு, இங்கே வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அம்மா, அதுக்கு நான் சொல்லலை. அந்த கல்யாணத்தில் உங்கள் பையனை வச்சு தான் கொஞ்சம் பிரச்சனையானுச்சு. அப்போது நான் அந்த மாதிரி பேசுனது தப்புன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல,
அதாம்மா எனக்கு ஒரு மாதிரி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கூச்சமாக இருக்குது, அவமானமாகவும் இருக்குது. கண்ணே நான் உண்மையை சொல்லட்டுமா? அன்னைக்கு நீ பண்ண விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. என் பையன் மேலே நீ பழி போட்டதான், பாப்பா மேலேயும் பழி போட்டதான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. ஆனால் வந்துட்டு நீ அன்னைக்கு விட்டு கொடுக்கல அப்படின்னா எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல மருமகளும், என் பையனுக்கு ஒரு நல்ல மனைவியும், என் பேர குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவும் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதனால் உன்னை நான் கையெடுத்து தான் கும்பிடணும் மெஞ்சி உன் மேலே நான் கோவம்லாம் படக்கூடாது. என்னடா நம்ம விட்டு கொடுத்ததை வச்சு இந்த அம்மா இப்படி பேசுதேன்னு கண்ணு நினச்சிடாத, சரியா? என்னோட மனசில் இருந்ததை நான் சொன்னேன். உங்கள் அக்கா அந்த பொண்ணை வந்து அவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க, எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமானு? எனக்கு தெரியுமா, தெரிஞ்சனால தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் வந்து எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நானும் சில பேரோட பேச்சை கேட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் புத்தி மாறிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி விடுப்பா, என்ன பழசெல்லாம் பேசிக்கிட்டு விடு. இரு வெயிட் பண்ணு, அனு வந்துடுவா. நான் போய் உனக்கு ஜூஸ் இல்லைனா காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்மா. ஏன் எங்கள் வீட்டிலாம் சாப்பிட மாட்டியா? அச்சோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. ஹே வீரா மாமா, மாமாம்மா எப்போ வந்த? அனு நீ மன்னிச்சிடும் அனு, அந்த மாதிரி பண்ணிட்டு போனதை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ தானே உங்கள் மாமியார்கிட்ட பேசினேன், ஆனால் அவங்க உன்னைய எவ்வளோ புகழ்ந்து தள்ளிட்டாங்க தெரியுமா? இப்போ தான் எங்கள் அக்காவோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ மன்னிச்சிடணும். மாமா நீ வேறு சும்மா இரு மாமா. அப்படியே உங்கள் அக்காவோட வளர்ப்பு அப்படி இப்படின்னு சொல்லிடுவியே, இது என்னோட கவனம், சரியா? உங்கள் அக்காவோட கேரக்டர் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரியாமல் கிடையாது. நான் வந்துட்டு எனக்கு நார்மலாகவே அந்த குழந்தைய பிடிக்கும், அப்புறம் அந்த ஆன்ட்டியும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு அவரை பிடிக்காம தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது. வா மாமா உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்க? இல்லை அனு, சரி அப்படியே நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போகலாம், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். எங்கே அவர் உங்கள் வீட்டுக்காரு? அவர் எங்கேயும் வெளியே போயிருக்காராட்டுக்கு மாமா. உங்களை பார்க்கணுன்னு தான் அவரும் சொன்னார். ஏன் உங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது என்கிட்ட சண்டை போட போகிறாரா? சீச்சி அதெல்லாம் கிடையாது. எங்கள் அத்தை என்ன சொன்னாங்களோ அதையே தான் அவரும் சொன்னார். ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் கேட்டதுக்கு வந்து இதை எந்த காரணமாக சொல்லி வந்து நீங்கள் இல்லைன்னா நான் கிடச்சிருக்க மாட்டேன் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினார் மாமா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது அனு, வந்த கொஞ்ச நாள்லயே புகுந்த வீட்டில் நல்ல பேர் எடுத்திருக்க. அதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கணும். ஆனால் வந்து சில பேருக்கு அது கிடைக்கிறதில்ல. உனக்கு அது கிடைச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அனு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? ஆமாம் பெங்களூர் போனீங்களே, உங்கள் வேலையெல்லாம் எப்படி இருக்குது? அப்புறம் பல்லவியை பார்த்தீங்களா, பேசுனீங்களா ஏதாவது? அதை பற்றி பேச தான் நான் இங்கே வந்தனே. மெயின் விஷயம் அதுதான். நான் பல்லவியை பார்த்துட்டேன், பேசிட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா? ஓஹோ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? சரி சரி. அவள் எப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருப்பாளே ஒரு மாதிரி, இப்போ ஏன் சிரிக்கிறாளா? ஆமாம் அனு, எனக்கோசரம் நீ தான் வந்து அக்கா கிட்ட பேசணும். உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல, எங்கள் அக்கா கிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம். அது இல்லாமல் அப்புறம் இப்போ கல்யாணம் வரையிலும் நான் பேசிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க சைடில் அவளுக்கு யாரும் இல்லை, நம்ம சைடில் நீ அக்காலாம் எனக்கு இருக்கீங்கல்ல. மெயினாக வந்துட்டு அக்காட்ட பேசணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ கூட கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் துணையாக இருக்கும். என்ன மாமா சொல்கிறீங்க? நானா அம்மா கிட்டையா? ஐயோ, நினைக்கும் போதே பயமாக இருக்கே. நீயே இந்த மாதிரி பயந்தா நான் என்ன சொல்கிறது? என் நிலமையை நினச்சி பாரு. நான் என்ன நிலமையில வெளியே வந்தேன். இப்போ போனால் அக்கா என்னை சும்மா விடுமா? புளிஞ்சு எடுத்துரும். அது சரிதான், இல்லைன்னுலாம் சொல்லலை. அம்மாட்ட போனால் அம்மா ரொம்ப கண்டபடி திட்டுமே. எப்படி போகிறது என்னன்னு யோசிக்கிறேன். ஏன்னா என்னையவே வந்துட்டு அம்மா ரொம்ப நாள் என்கிட்ட பேசவும் இல்லை, எதுவுமே இல்லை. என்னோட ரிசப்ஷனில் தான் வந்துட்டு அம்மாவே என்கிட்ட பேசுனாங்க. ரிசப்ஷனா? தாய் மாமான்னு ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டியா? என்கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நீயே. இல்லை மாமா, சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. அந்த டைமில் வந்துட்டு நீங்களும் பேசலையா, என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கீங்களோ என்னமோன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு அந்த அந்த நடந்த விஷயத்தை என்னால் அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் முடியல. அதனால் ஒரு மாதிரியா இருந்துச்சு மாமா. என்ன சொல்கிறதுக்கு என்ன? நான் சும்மா தான் அனு கேட்டேன். எனக்கெல்லாம் வரத்துக்கு என்ன தகுதி இருக்குது? சரி விடு, உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வரியா? நம்ம அக்கா வீட்டுக்கு போகலாம். அவர் வர டைம் தான் நினைக்கிறேன், வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் மாமா. வெயிட் பண்ணலாம், வந்துடுவார். சிச்சு, அவரை பார்க்க வேற எனக்கு சங்கட்டமாக இருக்குது. எப்படி பார்க்கறதுன்னு வேற தெரியல. மாமா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், வேணா பாரு. அதுக்குள்ளே புருஷனை விட்டு கொடுப்பியா நீ? சொல்லு. புருஷன் தான் ஃபஸ்ட்டு, மற்றவங்களாம் அப்புறம் தான்.
அப்படி கிடையாது மாமா, என் புருஷன் நல்லவர், அதனால சொல்கிறேன். அனு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல. என் முன்னாடி எதுவும் பொய்க்கு இது சொல்லலையே, உண்மையே சொல்லணும். மாமா பொய்யெல்லாம் கிடையாது, என்னை நல்லாவே பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது போதும் அனு, எனக்கு இப்போதான் என் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது.